2026ல் 4 முக்கியமான ஐபிஓ வரப்போகுது. டாடா ஈவி, ஜெப்டோ, ஃபோன்பே அண்ட் போட் 4மே கன்சியூமர் ஓரியன்டட் பிராண்டு தான். போய் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது. ஏன்னா கண்டிப்பாக ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகத்தான் போகுது. ஒரு பிராண்டுக்காக போய் இன்வெஸ்ட் பண்ணாமல் வெயிட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா பிராண்டுக்காக உள்ளே போய் நிறைய லாஸ் தான் வந்திருக்கு. எக்ஸாம்பிள் இந்த பேடிஎம், எல்ஐசி மாதிரி எல்லாம் நிறைய டேட்டா இருக்குது. நம்ம எடுத்து பார்த்தாலும் நமக்கு கிளியராக புரியும். ஐபிஓக்கு ஒரு ஸ்டாக் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு ஐபிஓ ப்ரைஸை விடவே கம்மியான ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஒரு ரிஸ்க் தான். ஏன்னா உள்ளே வரும்போது ஓவர் வேல்யூஷன் தான் வருவாங்க. தன்னோட ஃபியூச்சர் 5-10 வருஷத்துக்கு அப்புறமா பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிற ஷேர் ப்ரைஸோட அந்த ஒரு ப்ரைஸை இவங்க ஏர்லியாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் உள்ளே வராங்க. அதுதான் ஓவர் வேல்யூஷன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஷாப் இருக்குது. அந்த ஷாப்பில் ஒரு நாளைக்கு 10 ரூபா இன்கம் அப்படின்னா, ஆனால் அந்த ஷாப் ஓனர் வந்துட்டு என்னோட பிராண்டு பெரிய பிராண்டு அப்படிங்கிறதுக்காக எனக்கு 100 ரூபா வேணும் இல்லை 1000 ரூபா வேணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்க மாட்டோம். ஏன்னா அதிகப்படியான வேல்யூ ஓவர் வேல்யூஷனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம இக்னோர் பண்ணுவோம். அதுதான் இங்கேயும் நடக்கும். பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா, இன்வெஸ்ட் பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா லிஸ்டிங் டே கெயினுக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறேன், இல்லைனா ஒரு லாங் டேர்ம் பிளான் பண்ணுறேன் அப்படின்னு எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு 2 குவார்ட்டர் ரிசல்ட்ஸாவது நமக்கு வேணும். ஏன்னா ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இருந்த பர்ஃபார்மன்ஸும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் நிறைய டிஃப்ரெண்ட் வருது. ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷர் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 குவார்ட்டர் ரிசல்ட்ஸாவது பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணுறது பெட்டர். ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு ஒரு பெரிய பிராண்டு அப்படின்றதுக்காக அவசரப்பட்டு உள்ளே போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. ஐபிஓலேருந்து அப்புறம் ரெக்கவர் ஆகி அது ப்ராஃபிட்டோட மாறுக்கு ரொம்ப டைம் ஆயிரும். யோசிச்சு முடிவெடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். தேங்க்யூ.